வழக்கமான எல்லா நாட்களையும் மாதிரி இந்திய பெருங்கடல்ல ஸ்ரீலங்கன் நேவி போர்ஸ் ரோந்து பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அப்பதான் அவங்க விசித்திரமான ஒரு பொருள் மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கிட்ட போய் பார்த்த அவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவங்க பார்த்தது மரணத்து கூட போராடிட்டு இருக்கிற ஒரு யானைய. அடுத்து நடந்தது எல்லாமே சினிமாவையே மிஞ்சிற சம்பவங்கள். நல்லா வளர்ந்த ஒரு பெரிய யானை எப்படி நடுக்கடலுக்கு போச்சு, நடுக்கடல்ல மாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த யானைய இவங்க எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய பெருங்கடலோட ஒரு தீவு நாடு தான் ஸ்ரீலங்கா அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அதே மாதிரி அடர்ந்த காடுகளுக்கும் விசித்திரமான காட்டு விலங்குகளுக்கும் பெயர் பெற்ற இடம் தான் இந்த ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட வடகிழக்கு பகுதியில சின்ன சின்ன ஆறுகளும் சதுப்பு நிலங்களும் அடங்கின கொக்கிலைன்னு சொல்லப்படுற ஒரு இடமும் இருக்கு. கொக்கிலைன்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு யானைகளும் மற்ற காட்டு விலங்குகளும் உணவு மற்றும் தண்ணி தேடி அடிக்கடி வரும். கொக்கிலைன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல அதிகமான ஆறுகள் இருக்கிறதுனால யானைகள் சில நேரங்கள்ல வேற இடங்களுக்கு போகிறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆறுகளை நீந்தியே கடக்கும். என்னதான் தரைவாழ் விலங்குகள்லயே மிகப்பெரிய உயிரினமா யானை இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு யானை நல்லாவே நீச்சல் அடிக்கும். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கால்களை வச்சு நீந்தியும் தன்னோட தும்பிக்கைய தண்ணிக்கு மேல நீட்டி மூச்சு விட்டு யானைகளால ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்கவும் முடியும். ஏன்னா யானைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்படிதான் இந்த யானை இந்த கொக்கிலைன்னு சொல்லப்படுற இடத்துக்கு வந்திருக்கு. அங்க இருந்த இந்த ஆற்றை கடக்கும் போது அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமா தண்ணில அடிச்சிட்டு போகப்பட்ட யானை நடுக்கடல்ல போய் சேர்ந்தது. பொதுவாவே இந்த மாதிரி தண்ணில அடிச்சு செல்லப்படக்கூடிய யானைகள் கடல்லையோ இல்லனா வேற ஏதாவது பெரிய நதிகள்லயோ போய் சேரும். 2017 ஜூலை 11 தான் அந்த நாள். ஸ்ரீலங்கன் நேவி வழக்கம் போல ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு விசித்திரமான உருவம் மிதந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. வேற ஏதாவது கடல் உயிரினம்னு நினைச்சுதான் அவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்தவங்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது அந்த யானை. அதுவும் அந்த யானை அப்பவே மரணத்து கூட போராடிட்டு தான் இருந்தது. அந்த யானைய அவங்க கண்டுபிடிச்சது கரையில இருந்து கிட்டத்தட்ட 8 மைல் தொலைவுல, அதாவது 13 கிலோமீட்டர் தொலைவுல. அவங்க பார்த்த அந்த சமயத்துல யானை ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்தது. கூடவே தும்பிக்கைய தண்ணிக்க மேல தூக்கி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருந்தது. அந்த சமயத்துல மட்டும் உடனடியா எதுவும் பண்ணலன்னா யானை கடல்ல மூழ்கி இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. அந்த ரோந்து டீம்ல இருந்தவங்களும் யானை ஏதோ ஆற்ற கடந்துட்டு இருந்தப்போ தண்ணில அடிச்சிட்டு வரப்பட்டு தான் இங்க சேர்ந்திருக்கோம் நினைச்சாங்க. கொக்கிலைன்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடல்ல அலைகள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கடல் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கும். அதுவும் இந்த யானை சிக்கி இருந்த அன்னைக்கு கடல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தது. அதனால யானைய நடுக்கடல்ல இருந்து மீட்டெடுக்கிறது ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களோட ட்ரைனிங்ல கூட சொல்லி கொடுக்கல. இருந்தாலும் கூட அந்த யானைய எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கறது தான் அவங்க முடிவு. அடுத்ததா ரீஇன்போர்ஸ்மெண்ட் சொல்லப்படுற கூடுதல் போட்டுகளும் நீச்சல் வீரர்களும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டாங்க. முதல்ல இந்த யானைய பயப்படுத்தாம யானையோட பக்கத்துல போறதுதான் அவங்களோட பிளானா இருந்தது. சராசரியா ஒரு யானை 2000 கிலோல இருந்து 3000 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். ஒருவேளை இவங்க பக்கத்துல போகும்போது யானை பயப்பட்டு தண்ணில அங்கேயும் எங்கேயும் அலம்புச்சுன்னா யானைய காப்பாத்த வந்த ரெஸ்கியூ டீமுக்கு மட்டும் இல்ல யானையோட உயிருக்கும் தான் ஆபத்து. அந்த டைம்ல யானையோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் நீச்சல் வீரர்கள் கடல்லையே இறங்குனாங்க. ஆனா நீச்சல் வீரர்கள் கடல்ல இறங்கும் போதே யானை ரொம்ப தளர்ந்து போச்சு. தும்பிக்கைய தண்ணிக்க மேல உயர்த்தி பிடிச்சு மூச்சு விட்டுறதுக்கே யானை அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தது. யானையோட உடம்புல ஒரு கயிறு கட்டி யானைய கரையை நோக்கி இழுத்துட்டு போறதுதான் அவங்களோட பிளானா இருந்தது. ஆனா அந்த சமயத்துல கடல் அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தனால கயிறு கட்டி யானைய இழுத்துட்டு வர்றப்போ யானை கடல்ல முங்காம இருக்கிறதையும் கண்காணிக்க வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாம வழக்கமாவே அந்த கடல்ல அதிகமான அலைகள் இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் சமயத்துல ரொம்ப அதிகமாவே இருந்தது. கொஞ்ச நேரம் போக போக யானைய அவங்க நினைச்சது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா கரையை நோக்கி தள்ள முடிஞ்சது. யானைக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் யானைய கைட் பண்றதுக்கும் போட்டை யூஸ் பண்ணுனாங்க. இந்த சமயத்துல தான் யானைக்கு புரியுது இவங்க நம்மள காப்பாத்த தான் வந்திருக்காங்கன்னு. ஆனாலும் கூட மறுபடியும் நேரம் போக போக யானையும் தளர்ந்தாச்சு, ரெஸ்கியூ டீமும் தளர்ந்தாச்சு. ரொம்ப தளர்ந்து போன யானையால தும்பிக்கைய வெளியே நீட்டி சரியா மூச்சு விட முடியாம யானை அடிக்கடி தண்ணிக்குள்ள முங்கவும் ஆரம்பிச்சது. ஆனா யானைய காப்பாத்துறத விட்டு கொடுக்க ரெஸ்கியூ டீம் ரெடியா இல்ல. அப்படிதான் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான 12 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு யானைய ஆழமில்லாத கடல் பகுதிக்கு இவங்களால கொண்டு வர முடிஞ்சது. கரைக்கிட்ட வரப்போறோம்னு தெரிஞ்சுக்கிட்ட யானை சந்தோஷத்துல உற்சாகத்துல ரொம்ப வேகமா நீச்சல் அடிக்க தொடங்குச்சு. யானையோட சந்தோஷத்தை பார்த்து ரெஸ்கியூ டீமும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. காப்பாத்தின மனுஷங்களை பார்த்து யானையும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலக நாடுகளோட பார்வை எல்லாமே ஸ்ரீலங்கன் நேவி பக்கம் தான் இருந்தது. ஸ்ரீலங்கன் நேவிக்கு ஏகப்பட்ட பாராட்டுகளும் குவிஞ்சது. இந்த உண்மையான சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க.